இதில் பாருங்க சைனா 8 4 சேர் ஃபியூச்சர் என்று எழுதியிருக்கணும். டிவியில் வச்சு படம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஜன்னல்கள். ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டிபன் பீஸ் என்ற மது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் பருத்தித்துறை ஜெட்டியடி தான் நாங்கள் தற்போது வருகை வந்திருக்கிறோம். ஜெட்டியடியிலே சீனா அரசாங்கத்தால் இலங்கை பருத்தித்துறை கடற்தொழில் வேலை செய்கின்ற மக்களுக்காக இந்த வீடான கையளிக்க போகிறார்கள். தற்போது இந்த இடத்திலே ஒரு சீனா அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீடு எப்படி சாம்பிளா இருக்குது. மிச்சம் 114 நாவக்கூலியில இருக்குதான். அது கடத்தொழில் செய்கின்ற மக்களுக்கு கொடுக்க போயிடும். அப்படி சுவை உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு இந்த வீடுகள், அந்த அமைப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். இதில் பார்த்தீங்கன்னா சைனா 8 4 சேர் ஃபியூச்சர்ன்னு சொல்லி எழுதியிருக்கணும். உள்ளே போய் அந்த எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த காணொலியை சென்று பாருங்க. உள்ளே போனோடனே எல்லாம் நல்ல வேலையில எல்லாம் நடந்து இதெல்லாம் பொழுத்தினெல்லாம் அடிச்சுதான் முதல் வந்த இடங்கள். ஆனா இப்ப எல்லாம் பொழுத்தினெல்லாம் உதிச்சு நீட்டா எல்லாம் வேலை நடைபெற்றிருக்குது. இதுல ஒரு 2-3 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த இடம் இருக்குது. இது கடத்தல் கரையோர பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு வழங்கியிருக்கணும். இருந்தாலும் இது தற்போது ஒரு ஆபீஸ் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். 114 நாவக்கூலியில இருக்குதான். கடத்தொழில் செய்கிற மக்களுக்கு கொடுக்க போயிடும். சுத்தி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுல பாருங்க இந்த மாவல் மாதிரி தான், மாவல் வடிவில இந்த இருக்குது. இந்த ஒரு குடும்பம் இருந்து வாழக்கூடிய மாதிரி இந்த இடம் இருக்குது. இதை கொண்டு திரிஞ்சு செய்ய வாழக்கூடிய மாதிரி இருக்குது. லைட்டுகள் அப்படி சுற்றுகள் மேலே தான் அந்த தகர வடிவமைப்புல அடிச்சிருக்கிறேன் சுற்றி வர. அதோட எல்லாம் நல்ல வேலையெல்லாம் நடந்திருக்கு. இதுல ஒரு 2-3 குடும்பங்கள் வாழக்கூடிய மாதிரி வசதிகள் இருக்குது. இந்த பாருங்க எப்படி வந்து இதெல்லாம் கரண்ட் வசதிகள் எல்லாம் இருக்குது. இதுல குளத்துல கொழுவி கரண்ட் எடுக்கலாம் தேவையான அப்படி வேலைப்பாடு எல்லாம் நடந்திருக்குது. இதால இதால தான் அந்த ரோட் தெரியும். கருத்துத்துறை சம்பியை பாக்குறீங்க. இப்படி லைட்டுகள் வசதிகள் மேலே பாருங்க. இந்த இதுல ட்ரிப் எல்லாம் இதில் மேலே இருக்குது. இதே கரண்டை பொறுத்து பாதிக்கலாம். நாங்கள் கரண்டுகள் எல்லாம் பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் குளக் வசதிகள் எல்லாம் இருக்குது. அப்படின்னா அதோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். ஃபேன் எல்லாம் இதில் இருக்குது. இதில் வர்ற ஒரு 2-3 ஒரு குடும்பமா இருக்கலாம். எத்தனை குடும்பம் இருக்கலாம். இது 2 அறையா பிரிச்சு இருக்கலாமே. இதை வேற இது 2 அறையா பிரிச்சு இருக்கலாம். டிவி வசதிகள் அப்படி எல்லா வசதிகளுடன் இருக்கலாம். கரண்ட் வசதிகள் எல்லாம் இருக்குது. இந்த டிவியில் வச்சு படம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஜன்னல் எல்லாம் இருக்குது. ஜன்னலை பார்த்தீங்கன்னா இதுல 114 பொருத்து வீடுகள் கடத்தொழில் செய்கின்ற மக்களுக்கு வழங்க இருக்கிறோம். அதுல வழங்குறான்னு சொன்னா அவங்க காணி உறுதிகள் கேட்கணும். காணி உறுதி இருந்தால் தான் அந்த வீட்டில் கொண்டாந்து இந்த வீட்டை கொண்டாந்து பொருத்தி குடிப்பினம். அதோட இது 114 இதுல தற்போது கருத்துறை ஜெட்டியடியில ஒன்று இருக்குது. அதாவது சாம்பிளுக்கு கொண்டாந்து வச்சிருக்கிறோம். ஆபீஸ் துறைகளை தற்போது பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுல பாருங்க இந்த நுழம்புகள் வராத மாதிரி எல்லாம் ஜன்னல் வசதி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நிறைய சாப்பிட்டு வரணும். இதுக்கு கூட்டெல்லாம் கிடைக்குது. நல்ல காற்று வருது. இதுல கம்பியில பாதுகாப்பாக வச்சிருக்கேன். இதுல ஒரு 2-3 குடும்பங்கள், ஒரு குடும்பம் வசிக்கக்கூடிய நிறைய ஒரு வசதியெல்லாம் இருக்குது. இந்த இடத்தை பாக்குறீங்க. அப்படியான இடங்கள் பாருங்க. வசதிகளோட தற்போது இருக்குது.
இப்படி அந்த வீட்டை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதில் பாருங்க எல்லாம் இதெல்லாம் கதவு புக் பண்ணுற இதெல்லாம் சீன அரசாங்கத்தால் இலங்கை கடத்தொழில் செய்கின்ற மக்களுக்காக இலவசமாக இதை வழங்க போயினோம். அதுக்கு வழங்குறேன்னு சொன்னால் இந்த காணி உறுதி இருந்தால் தான் இந்த பொறுத்து வீட கொடுக்கணுமாம். அப்படி அந்த பொறுத்து வீட்டு இந்த காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டிருப்பீர்கள். நீங்கள் சிறந்த வகையில் ஒரு இடத்துக்கிடம் மாற்றக்கூடிய வசதிகளாக இந்த பொறுத்து வீடான காணப்பட்டு கொண்டிருக்குது. இந்த வீட்டை தான் பார்க்குறீங்க. அதோட இங்காலம் ஒரு பொறுத்து வீடு இருக்குது. அது ஆஃபீஸ் சேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அப்படி அந்த இடங்களை தான் நீங்கள் தற்போது பார்த்திருப்பீர்கள். பருத்தித்துறை 8 அடி சந்தியை தண்ணி பார்த்து கொண்டிருக்குது. இதில் பாருங்கள் கோயில் எல்லாம் இருக்குது. கோயில் ஒன்று இருக்குது, வைரவர் கோயில். இதில் வந்தால் சந்தி, அதாவது பாருங்கள் இதில் போட்டெல்லாம் போட்டிருக்கிறேன். வெல்வெட்டித்துறை பருத்தித்துறை வெளிச்ச வீட்டுக்கு கீழால் போகணும் 2 கிலோமீட்டர். அதோட பருத்தித்துறை வெளிச்ச வீடு கிடாது பாருங்கள். வெளிச்ச வீட்டு போகிற பாதையிலெல்லாம் கிடக்குது. பருத்தித்துறை வெளிச்ச வீடு இதுதான் 8 அடி வேறு. பருத்தித்துறை 8 அடியை பார்க்குறீங்க. பருத்தித்துறை 8 அடியான்னு சொல்லி இந்த மீன்கள் வகைகள் போட்டு